அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த ஒரு கோர விபத்து தான் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய நம் தொப்புள் கொடி சொந்தங்கள். அவர்களை பார்ப்பதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கரூர் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது சில தற்கூறிகள் உள்ளே போயினே பிடுங்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த தலைவர் அவர். உங்களுக்கு தெரியுமா? தற்கூறிங்களா? உங்களை மாதிரி கொள்கை இல்லாத கூமுட்டை இல்லை நாங்கள். இன்னொரு தடவை சீமானண்ணனை பார்த்து ஒருமையில் பேசுனீங்க, அப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். வெவ்வேறு காலகட்டத்தில் எவ்வளோ உதவியாக அண்ணன் தம்பிக்கு ஆதரவாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை மனசில் வச்சுருக்கீங்களா இல்லையா தெரில. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எங்கள் அண்ணன் சீமான் தாண்டா உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. எல்லாரும் விஜய் மேலே கடுமை விமர்சனம் வச்சாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் மட்டும்தான் இது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இது நடந்திருக்கக்கூடாது, இது ஒரு தற்செயலாக நடந்தது, இது ஒரு விபத்து அப்படின்னு சொன்னார். என்னடா நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? உங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா? தற்கூறிங்களா? இப்போ புஷியானந்த் பார்த்துருக்காங்களா? இல்லை உங்கள் ஆதவ அர்ஜுனா தான் பார்த்துருக்காங்களா? எல்லாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்கள் தலைவர் தான் ஒரு மன்னிப்பு, இந்த மாதிரி விபத்து நடந்துருச்சு, அதெல்லாம் மன்னிச்சிங்க அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காரா? அவர் மன்னிப்பு இது வரைக்கும் கேட்கல. இறந்தவர்கள் 20 லட்சம், பாதிக்கப்பட்ட ஒரு 2 லட்சம். யாருக்கடா வேணும் உங்கள் பணம்? ஒரு செய்தியாளர்களை கூட தந்திக்க முடியாத விஜயை எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள்? சிந்தித்து பார்க்க வேணாமா கொஞ்ச நேச்சம்? இந்த தற்கொலை கூட்டம் தான் ஆடுதுன்னா மக்களும் விஜய் பார்க்குற சந்தோஷத்தில் போய் உயிரை விடுறீங்க. இந்த மாதிரி சீமான் மட்டும்தான் எங்கள் மக்களுக்கான தலைவராக இருக்கார், வேறு யாரும் கிடையாது. எங்கள் அண்ணன் ஒருவர் மட்டும்தான் எங்கள் மக்களுக்கான தலைவர். இதை எந்த மாற்று கருத்தில் யாராலும் மறுக்கவும் முடியாது. இந்த கரூர் பிரச்சனைக்கு அதை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணலை. அரசியல் பண்ணுறவங்கள்ட்ட போய் பேசுங்க, சரிங்களா? இந்த கரூர் பிரச்சனை வச்சு எங்கள் அண்ணன் ஒரு நாள் அரசியல் பண்ண மாட்டார். அவர் அரசியல் சூப்பர் ஸ்டார். அதுக்காக போராடி நிற்கிற ஒருவரை போய் நீங்கள் தப்பு தப்பாக பேசுனீங்க. நீங்கள் திருந்துங்க, இல்லைனா ஒரு நாள் வருந்துவீங்க.